உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அத்திப்பட்டி கிராமத்தைப் போல கல்வராயன் மலையில் இருந்த ஒரு கிராமமே வெளி உலகிற்கு தெரியாமல் மாயமான சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கிய விஷச்சாராய மரண விவகாரத்தில் போலீசாரால் அதிகம் பேசப்பட்டது கல்வராயன் மலையில் உள்ள மணப்பாச்சி கிராமம். ஆம், மணப்பாச்சி கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான சாராய ஊழல்களை அழித்ததாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. இதன் மூலம் வெளி உலகத்திற்கு தெரியவந்த மணப்பாச்சி கிராமமோ மனிதர்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடியே கிடக்கிறது. கல்வராயன் மலை ஊராட்சி ஒன்றியம் ஆரம்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மணப்பாச்சி கிராமத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தன. ஆனால் தற்பொழுது ஆள் நடமாட்டமே இன்றி வீடுகள் இடிந்து போன நிலையில் அழிந்து போன கிராமமாக மாறியுள்ளது மணப்பாச்சி. காரணம் அடிப்படை வசதிகள் இல்லாததே என்கின்றனர் கிராமவாசிகள். இப்போ நாங்கள் இங்கே இந்த வீட்டிலலாம் இருந்து இப்போ வெளியில் போய் நாங்கள் கூலி வேலைக்கு அங்கங்கே போய் தலைவாசல் பக்கம் இப்படி சேலம் மாவட்டத்தில் வயசுக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டர் கீழே இருக்குது. அங்கே போய் நாங்கள் எல்லாம் கூலி வேலை செஞ்சு பழச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கெல்லாம் அடிப்படை வசதி இல்லை, வீடு கீடெல்லாம் பூரா இடிஞ்சு எல்லாம் தரமட்டமாக ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு அதுக்கு அந்த ரோடு வசதி தண்ணி வசதி எதுவுமே இல்லைங்க. அதிலும் பிள்ளைகளின் கல்விக்காக பலர் ஊரையே காலி செய்துவிட்டு கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் அப்பா அம்மா நான் 7-8 வயசாக இருக்கும்போது சின்ன ஸ்கூல்ஸ் இல்லாமல் இந்த கரண்ட் வசதி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, கீழே கூட்டு போயிட்டாங்க. தலைவாசல் சைடு, சேலம் மாவட்டம் சைடு அந்த சைடு கூட்டு போயிட்டு எங்களை வாடகை வீடு வச்சு படிக்க வச்சாங்க. நான் இந்த பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அப்போ படித்து முடிச்சுட்டு மட்டும் எனக்கு வரஞ்சதுக்கப்புறம் இங்கே காடு வீடு எல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தேன். வந்துட்டு பார்த்தா அப்புறம் வீடெல்லாம் முள்ளேறி எல்லாமே புதாராக இருந்துச்சு. எல்லாம் வெட்டி இப்போ தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாததால் அப்பகுதியில் வாழ்ந்த ஏராளமான மக்கள் விவசாய நிலங்கள் வீடுகளையெல்லாம் விட்டுவிட்டு வேறு மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்துள்ள நிலையில் இன்றளவும் மணப்பாச்சி கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதும் 70க்கும் மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் அட்டை இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் மாதத்தில் ஒரு முறை வெள்ளிமலை கெடார் பகுதிக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கி செல்வதும் தெரிய வந்தது. இப்படி முகவரியை மட்டுமே வைத்திருக்கும் மணப்பாச்சி கிராமத்தில் மீண்டும் குடியேற வேண்டும் என்பதே கிராமவாசிகளின் விருப்பமாக உள்ளது. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நாங்கள் மக்கள் திரும்ப நாங்கள் இங்கே குடியிருக்கலாம், நாங்கள் காட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பயிர் பண்ணலான்னு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் அடிப்புக்கு நம்ம பஞ்சாயத்தை அந்த அடிப்படை வசதி, ரோட்டு வசதி, கரண்ட் வசதி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்து அந்த வீட்டுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் வீடு ஏதாவது இந்த மாதிரி இது பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. எல்லாம் வீடு கிட்டலாம் இடிஞ்சு போய் எல்லாம் தரமட்டமாக ஆகி போச்சு. திரும்ப புதுசாக கட்டணுன்னாலும் எங்களால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாங்களே ஒரு 50-60 வீடு இருக்கோம் இங்கேயே. இங்கே எந்த வருஷமே இல்லை. இப்படி போனால் வெள்ளிமலை சைடு போனால் 40 கிலோமீட்டர் வருது. இப்படி கீழே போனால் காட்டுக்கோட்டை சைடு 4-5 கிலோமீட்டர் தான் வருது. இது உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். இந்த ரோடு கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி தார் ஊற்றி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே என்னென்னா 2 வசதியுமே இல்லை, தார் சாலையும் இல்லை, கரண்ட் வசதியும் இல்லை. அதனால் ரொம்ப பின்தங்கி போயிருக்கு இங்கே மணப்பாச்சி கிராமம். எங்களுக்கு கொஞ்சம் இந்த தார் சாலையும் இங்கெல்லாம் பண்ணி கொடுத்தா, அந்த கரண்ட் வசதியும் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அதான் ஊரை விட்டு ரொம்ப தோட்டத்தோட சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் இங்கே காடு வச்சுக்கிட்டு அங்கே போய் காடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வாடகை வீட்டில் தங்கிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு கரண்ட் வசதி, ரோடு வசதி அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ரோடு வசதின்னு பார்த்தா எங்களுக்கு பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த சேலம் மாவட்டத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்குது, 3 கிலோமீட்ரு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் எங்களுக்கு ரோடு வரட்டும், எங்கள் எல்லா வரைக்கும் ரோடு வந்தால் அவங்க எல்லா வரைக்கும் எங்களுக்கு ரோடு போட்டு தரட்டும். சொந்த மண்ணில் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறோம் என ஏக்கத்துடன் கோரிக்கை வைத்துள்ள மணப்பாச்சி கிராம மக்களின் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பழனிவேல். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.